ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் சங்கரா மீன் குழம்பு, தொட்டுக்கிறதுக்கு நெத்திலி மீன் வறுவல். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 4 ஸ்பூன் மல்லி விதை, காரத்துக்கு 10லேருந்து 15 வரமிளகாய், ரெட் சில்லி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா பேன்லேயே வறுத்து எடுத்து வச்சிடலாம். இப்போது 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து அதையும் நல்லா பொரிஞ்சதும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சு ஆற வச்சிடலாம். இப்போது அதே பேனில் 1 கப் தேங்காய் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் 1 கைப்பிடி, இஞ்சி 4-5 பல் பூண்டு, 2 தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதங்கினதுக்கப்புறமா ஆற வச்சு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ அதே பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் இடித்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டு சேர்த்து பெரிய லெமன் சைஸ் அளவு புளியை கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த சங்கரா மீன் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். 5 நிமிஷம் வெந்தால் போதுங்க. அதிகமாக இருந்துச்சுன்னா மீன் கரைஞ்சிரும். அவ்வளோதாங்க, நம்ம சங்கரா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.